பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 18, 2024, பொது காலம் 33ஆம் வாரம், திங்கள் கிழமை. இன்றைய வாசகங்கள் திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு நினைவுக்கு உரியது. முதல் வாசகம், நாங்கள் உரோமை போய் சேர்ந்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 11-16 மற்றும் 30-31 வரை. சகோதரர் சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்டா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரக்கூசாத் துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தையோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் நாங்கள் உரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை, 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் உரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98, இறை வார்த்தைகள் 1, 2, 3, 4, 5, 6. பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே
தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருள் அணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 33 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார்.
அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகளில் நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிவது என்னவென்றால், அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, இது நடக்குமா, நடக்காதா, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கோமே, ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபம் பண்ணியிருக்கோமே, அந்த சிறு பயம், சிறு சந்தேகம் நம்மை பயத்தில் மூழ்கடிக்கிறது. அந்த சிறு பயம் என்ற பிசாசானவன், அந்த சிறு பயம் என்ற பிசாசானவன் நம்மளை ஆட்கொள்ளும் போது, அந்த சிறு சந்தேகம் என்ற பிசாசானவன் நம்மளை ஆட்கொள்ளும் போது, அங்கே அந்த விஷயம் நடக்காமல் போகிறது. இந்த நேரத்தில் படகில் போய் அனைவரும் உட்கார்ந்து படகு போய் கொண்டிருக்கிறது. இறைமகனாகிய இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்தில் வருகிறார். ஆனால் அந்த நேரத்தில் சீடர்கள் கூட அவரை பேய் என்று கத்துகிறார்கள். ஒரு நிழலாட்டம் இரவு நேரத்தில் கண்டாலே நாம் பேயென அஞ்சுவோம். ஆதலால் தான் பிரியமானவர்களே, அவர்களும் பேய் என்று கதறி இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். நம்ம வீட்டில் ஒருத்தங்க, நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ வேலைக்கு போயிட்டு நைட் வந்து தட்டும்போ, நள்ளிரவா இருந்தா நம்ம பயப்படுவோம். நான் தான் கதவை திறங்கன்னு சொன்னதும் நம்ம சந்தோஷமா கதவை திறப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான். பேதுரு உடனே சொல்றாரு, ஆண்டவரே, நீர் தான் என்றால் நான் அங்க வர்றதுக்கு நீங்க கட்டளை இடுங்க, நான் கடல் மீது நடந்து உங்ககிட்ட வரணும். சரி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் பேதுரு படகிலிருந்து இறங்கி நடக்க தொடங்கியாச்சு. ஒரு காற்று லைட்டா அடிச்சதும் இவருக்கு பயம் வந்துட்டு, ஐயோ நான் மூழ்க போறேன், ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்று, நான் மூழ்க போறேன்னு. உடனே தான் ஆண்டவர் சொல்றாங்க, நம்பிக்கை குன்றியவனே, நம்பிக்கை அற்றவனே, அற்ப விசுவாசியே, ஏன் அச்சம் கொண்டாய், ஏன் நீ பயப்படுகிறாய், நான் பக்கத்துல இல்லையா, நான் இருந்தும் நீ எதுக்கு பயப்படுற? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அப்பா நம்முடைய பக்கத்தில் தான் இருக்கிறார். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? ஜெபத்தில் அனைத்தையும் வையுங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்தையும் பார்த்து கொள்வார். வேதம் வாசித்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்க சென்றார் என நம்முடைய வேதாகமத்தில் அழகாக கூறப்பட்டுள்ளது. நம்முடைய ஜெபம்தான் நமக்கு ஜெயத்தை தரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரட்டை அடிக்காமல், மொபைல்லே பார்த்து நம்முடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணாமல் தனித்திருந்து ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். பல நேரங்களில் நாம் சேர்ந்து ஜெபிப்பதுண்டு, குடும்ப ஜெபங்கள் பண்ணுவதுண்டு. ஆனால் தனித்து ஜெபிக்க வேண்டுமா என சில கேள்விகள் வரும். ஆனால் தனி ஜெபம் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனி ஜெபங்களில் நிறைய காரியங்களை நமக்கு உணர்த்துவார். அதனால் தனியாக ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அஞ்சாதீர்கள் பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். ஆண்டவர் அனைத்தையும் நேர்த்தியாய் நடத்துவார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் வாயிலாக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.